இந்த பிக் பாஸ்ல வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே அதோடைய ஹைலைட் லைட்டாக காட்டிட்டு அடுத்தது பிக் பாஸ் விஜய் சேதுபதி அவங்களோட வந்துட்டு பிக் பாஸ் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, ரெசிடென்சி ஸ்கூல் ஒவ்வொருத்தரும் அவங்க கேரக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஜாக்லின் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. அதாவது எப்படின்னா, பிக் பாஸ் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சோ அது அப்படியே கோர்வையா அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடிக்கிட்டே போனாங்க. கேட்கறதுக்கு நீட்டா தெளிவா இருந்துச்சு. அது உருப்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாக்குலின் வந்துட்டு மாரல் டீச்சர்ஸா கொடுத்துருந்தாங்க ஸ்டாஃபா. அதுல வந்துட்டு ராணா வந்துட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க ராணாவும் டார்கெட்டு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, ராணா வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை தாண்டி ஓவரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி காட்டினாரு. அது மூலமா மற்றவங்க பர்ஃபார்மன்ஸுக்குள்ள போக முடியலையோ அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹைலைட்னா, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஜாக்லினை. அதாவது அந்த ஸ்டாஃப் தான் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும், எல்லாம் மாதிரி எல்லாருமே 10 டைம் காலை எந்திரிச்சோடனே காஃபி கொண்டு போய் கொடுத்தேன் முதுகு வலிக்குது அப்படின்னு ஜாக்லின்னு சொன்னாங்கன்னாங்க. அப்புறம் ராணா உடனே உள்ள வந்துட்டு எனக்கு ஓவரா சுடுதண்ணி வேணும் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏதோ டிப்ரெஷனாக இருந்துச்சு, ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை கரெக்டா 1.5 நிமிஷம் சூடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். எதுக்கு சுடுதண்ணியை கரெக்டா 1.5 நிமிஷம் சூடு பண்ணி கொடுக்கணும் எனக்கு தெரியல. ஆனா அது கடைசியில சொன்னாங்க. அது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்துட்டு ராணவ், நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க ஒன்றும் தெரியல. அவர் வந்துட்டு கேரக்டருக்குள்ள இருந்து வெளியே பேசுறாரா, அப்படி இல்லை அவரு பர்சனலா உள்ள மிக்ஸ் பண்ணி வேற எங்கேயும் கொண்டு போறாரா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாத மாதிரியே முடிஞ்சது அப்படின்னு ஜாக்லி கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லி முடிச்சாங்க. அடுத்தது வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு ஓவரா டார்கெட் பண்ணிட்டாங்க இந்த வீக் வந்துட்டு. அது என்ன காரணம்னு ஒன்றும் தெரியல. ஆனா சௌந்தர்யா போன வீக் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மரா பண்ணி கேப்டன் டாஸ்க் கூட எல்லாம் அனுப்பி வச்சாங்க. இந்த வாரம் அவங்க ஓவரா பண்ணிட்டாங்க, எல்லாம் சௌந்தர்யா டார்கெட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த கேப்டன்ஷிப் அந்த அருண் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 2 குறை சொல்லி அவர்கிட்ட இருந்து 2 ரிப்பனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதுவே இந்த மாதிரி ஏதோ காரணம் பர்சனலா புடுங்கப்பட்டதான் பேச்சு ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பேசினாங்க. இந்த வருஷம் பெருசா பெருசா இந்த வாரம் அவர் ஒன்றும் காட்டல. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு ஸ்டூடெண்ட் டாஸ்க்கு. அதையும் தாண்டி விஜய் விஷால் தீபக் அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அதுல வந்துட்டு தீபக் வந்துட்டு சொல்லும் போது கேட்டாங்க விஜய் சேதுபதி, நீங்க சொல்லுங்க ஏன் இந்த வாரம் டாஸ்க் வந்துட்டு இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு ஒரு மாறியா போச்சு, என்ன காரணமா இருக்கும்னு அவங்க சொல்லி சஜஷன் கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, போயிட்டு உங்க பர்மிஷனோட நான் ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் ராணாவை லைட்டா அடிச்சுட்டு வந்தாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ராணாவோட ஐடியா தான் இந்த ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணதா பேசிட்டாங்க. அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஸ்கூல்ல சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருக்குது, அதை கூட்டுறதுக்காக நம்ம ஒரு கேம் ஆடுவோம். அது என்ன கேம்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டை திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னு பேசிட்டாங்க. அந்த ஸ்டாஃப் யாருக்கும், இந்த ஸ்டாஃப் 6 பேருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, ஆனா நம்ம இதை சீக்கிரட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அது என்ன மாயத்துல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ண போயிட்டாங்க. ஒரு வழியா பிக் பாஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த பிக் பாக்ஸ் வந்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஸ்கூல் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்ட்டு அவங்க அப்ப நினைக்கிறாங்க, ராணா இதுக்காக தான் எல்லாம் பண்ணியா அப்படின்னு. எல்லாரும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ராணா வந்துட்டு லாஸ்ட் நடந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ராணா எதுக்கு வந்திருக்கான், வந்ததே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. இல்ல நானும் இருக்கேன், என்னாலையும் முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக ராணா கொஞ்சம் ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவராவும் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லா ராணவன்னு பேச்சு அடிபடிச்சு பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் கைது கூட தட்டாங்க அவரு பண்ண ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம். ஸோ அவரும் இந்த கேம்ல இருக்கேன், என்னாலையும் முடியும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக பண்ணதா வெளியே நம்புறது. நாங்களும் அப்படிதான் பாக்குறோம். அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க சுவாரஸ்யமா தான். ஒவ்வொருத்தையும் கேட்டு இருந்தாங்க. அதுல முத்துக்குமார் கேப்டன்சி வந்துட்டு அருண் கொஞ்சம் ஹார்ட்டா ஃபீல் பண்ணதா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரோட கேப்டன்சிப் வந்துட்டு கொஞ்சம் கடிவாளம் போட்டு வச்சுதா ஃபீல் பண்ணார் அவரு. நம்ம பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா கேப்டன்சில ரூல் சேஞ்ச் பண்ணதான் அதுக்கு காரணமா இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு.
மேன ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எவ்வளோ ஓகே நீட்டாக தான் தெளிவாக தான் போச்சு. ஒரு வழியா கடைசியில நம்ம சேனல் அபிஷியலா நம்ம சைட்ல இருக்கக்கூடிய இந்த வார எவிக்ஷன் யாரு அப்படின்னா ரியா. அது என்ன காரணம் அப்படிங்கறது இன்னும் தெளிவா அடுத்த வீடியோல சொல்றோம்.